வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணணும் முதல் அட்டம்ப்ட்லேயே நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு ஆர்கனைசராக படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப், டாபிக் வைஸ் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கோர்ஸ், இப்படி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இது வெறும் 799 1 இயர் வேலிடிட்டிக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாருமே இப்போ கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் சார்? நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ரெஷராக பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் எனக்கு எந்தெந்த டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள் சார், அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னன்னா, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன டாபிக்கு கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா செக்ஷனுமே இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, செக்ஷனல் கட் ஆஃப்ல ஃபெயில் ஆகிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எல்லா டாப்பிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை மாதிரி எல்லா செக்ஷனுமே எல்லா டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்து கேட்கப்படக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, சார் நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு படிக்கலாமா, இல்லை ஃபஸ்ட்டு நான் ரீசனிங்கை முடிச்சுட்டு அடுத்து ஆப்டி படிச்சுட்டு அடுத்து இங்கிலீஷ் படிக்கலாமா? இந்த மாதிரி எல்லாருமே கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நாள் நீ ரீசனிங் படிக்கிறேன்னா ஆப்டியும் படிக்கணும், அன்னைக்கே இங்கிலீஷும் படிக்கணும், அன்னைக்குமே ஜென்ரல் அவேர்னஸும் படிக்கணும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் டைம் வரும்போது நமக்கு ஒரு சுமையாக இருக்காது. இப்போ நீ ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிச்சிடலாம், தப்பு இல்லை. சரிங்களா? படிச்சுட்டு மெயின்ஸுக்குன்னு ஒரு 20 நாள் டைம் இருக்கும்போது அந்த டயத்தில் உன்னால் எல்லா சுமையும் தூக்கி மண்டையில் வைக்க முடியாது. பட் எப்படி பண்ணலான்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ப்ரிலிம்ஸ் இப்போ நியராக வருதுன்னா மெயின்ஸை லைட்டாக டச்சப் பண்ணிக்கிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு நல்ல டைம் ஒதுக்கி நல்ல மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். இதே மெயின்ஸ் எக்ஸாம் வருது அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு லைட்டாக ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்துட்டு அதோட அனாலிசிஸ் பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெயின்ஸ்க்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்படி நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். இது இதுதான், இப்படி தான் பண்ணணும். தயவு செய்து நான் ரீசனிங் மட்டும்தான் படிப்பேன், இல்லை ஆப்டி மட்டும்தான் படிப்பேன், நான் இங்கிலீஷ் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு இருக்காங்க. இப்போது ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கிலீஷ்லேயே கை வைக்காமல் முழுக்க முழுக்க குவான்ஸும் ரீசனிங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது தப்பு தானே? அப்போ அந்த மெயின்ஸ் வரும்போது, ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓ மெயின்ஸ் வரும்போது இங்கிலீஷில் டச்சே இல்லாமல் அப்போ உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது ஒரு சுமையாக தெரியும். அதனால எல்லா டாப்பிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஒரு நாளில் எல்லா செக்ஷனையுமே நீ பார்த்துருக்கணும், இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். சரிங்களா? ஸோ எல்லாமே டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க தான் நம்ம அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும், நம்ம கோலை அடைய முடியும். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். தயவு செய்து இந்த டாபிக் மட்டும் படிக்கணுமா, இல்லை இதுக்கு மட்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, சார் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிக்கணுமா, மெயின்ஸ்க்கு மட்டும் படிக்கணுமா, எல்லாத்துக்குமே படிக்கணும். சரியா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இப்போ வருது அப்படின்னா மெயின்ஸை கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெயின்ஸ்க்கு ஒரு 30% படிக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 70% படிக்கணும். மெயின்ஸ் எக்ஸாம் வருதா, மெயின்ஸ்க்கு 70% படிக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 30% படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.